என் மேல நம்பிக்கை இருக்கா? உங்க மேல நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது இப்போ பிரச்சனையே இல்ல. எனக்கு ஐ நீட் டு மீட் ஹிம், அவ்வளவுதான். அதான் கேட்டேன். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? What do you mean? தேவி, உங்களுக்கு ஓகேன்னா உங்க லவ்வரா நடிக்கிறதுக்கு நான் தயார். You mean? எஸ், உங்களுடைய கண்டிஷன் எல்லாம் எனக்கு ஓகே. My God, நீங்க நடிக்க போறீங்களா? I just can't believe this. நான் ஓப்பனாவே பேசிடுறேன். இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில நான் ரொம்ப வருஷமா அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கேன். படம் பண்ணணுங்கிற நோக்கத்தோட எத்தனையோ ப்ரொடியூசர்ஸை பார்த்து நான் கதை சொல்லியிருக்கேன். ஆனா என்ன ஒரு டைரக்டரா முதல்ல அங்கீகரிச்ச ஒரு ப்ரொடியூசர் உள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அந்த ஜீவன் நல்லா இருக்கணும். என் மேல நம்பிக்கை வச்சு முதலீடு பண்ணி படம் பண்ண ஆரம்பிச்சாரு. பாதி படம் முடிஞ்ச பிறகு அந்த ஹீரோ ரவி பிரசாத் கொடுத்த டார்ச்சர் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. பேசின சம்பளத்துக்கு மேல 1 கோடி ரூபாய் வச்சாதான் இனிமே நடிப்பேன்னு சொல்லிட்டாரு. இத்தனைக்கும் அந்த ஆளை ஒரு ஹீரோவா அறிமுகப்படுத்தினது நம்ம ப்ரொடியூசர் தான். அந்த நன்றியை கூட அந்த ஆள் மறந்துட்டான். அவன் இனிமே டேட் கொடுக்கலன்னா அவ்வளவுதான். இது வரைக்கும் படம் ஷூட்டிங் அது இதுன்னு 2 கோடி ரூபாய்க்கு மேல செலவாயிடுச்சு. அவன் வரல, இந்த படம் எடுக்கலன்னா 2 கோடி ரூபாய் போயிடும். மொத்த பணமும் கடல்ல கரைச்ச பெருங்காய மாதிரி கரைஞ்சிரும். அந்த கவலையினாலதான் அவருக்கு உடம்பு இவ்வளவு சீரியஸா போயிடுச்சு. அது சரி, ஆனா அதுக்கும் இந்த முடிவுக்கும் என்ன சம்பந்தம்? தேவி, எப்படியாவது இந்த படத்தை இப்ப முடிச்சாகணும். இப்போ ரவி பிரசாத் பிரச்சனை பண்றாருன்னா, ரவி பிரசாத் இல்லாம வேற யாரையாவது ஹீரோவை போட்டு படத்தை ஃப்ரெஷ்ஷா எடுக்கணும்னா அதுக்கும் பணம் தேவை. எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில பணம் வந்தாகணும். எனக்கு ஆசை இருக்கு. பட் இப்ப நான் இருக்கிற நிலைமையில படம் எடுக்கிற அளவுக்கு பணம் எல்லாம் என்கிட்ட இல்ல. அதான் உங்க பிளானுக்கு ஒத்துக்கிற முடிவுக்கு நான் வந்திருக்கேன். நல்ல புத்திசாலித்தனமா தான் யோசிச்சிருக்கீங்க. தேவி, நான் நீங்க என்ன கண்டிஷன் போட்டாலும் அந்த கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன். நீங்க கல்யாணம் பண்ணிக்க சொன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க எப்ப டைவர்ஸ் பண்ணணும்னு சொன்னாலும் இம்மீடியட்டா நான் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. யோசிக்கவே மாட்டேன். எனக்கு 2 கோடி ரூபாய் பணம் வேணும், தேவைப்படுது. ப்ளீஸ் 2 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா இந்த படத்தை பண்ண முடியும், ப்ரொடியூசரை காப்பாற்ற முடியும். நீங்க திடீர்னு சொல்றீங்களா? அதான். இல்ல, இங்க பாருங்க, நீங்க யோசிக்காதீங்க. இப்போ உங்களுடைய பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை. என் கூட நீங்க ஓரளவுக்கு பழகிருக்கீங்க. ஓரளவுக்கு என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். என்னை விட நம்பிக்கையா உங்களுக்கு யாராவது கிடைப்பாங்களா சொல்லுங்க? ரெண்டாவது, இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்க ஃப்ரெண்டுக்கும் நீங்க ஒரு பெரிய ஹெல்ப் பண்ண மாதிரி. தேவி, இங்க பாருங்க, உள்ள உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற அந்த பெரிய மனுஷனை பார்க்கும்போது மனசு அப்படி அறுத்து போட்ட மாதிரி இருக்கு. சினிமாவே வேண்டான்னு ஒதுங்கி இருந்த மனுஷன் என் கதையை கேட்டுதானே படம் எடுக்கணும்னு வந்தாரு. என்னாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சோன்னு மனசு போட்டு துடிக்குது. அதான் இந்த பிளான் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா உங்க பிரச்சனையும் தீரும், என் பிரச்சனையும் தீரும். அவர் உயிரை காப்பாத்தின மாதிரி இருக்கும். அதான் கேட்கிறேன். ஓகே. Thank you. Thank you. Really thank you. இப்பதான் எனக்கும் நிம்மதியா இருக்கு. என் பிரச்சனைல உங்களுக்கு தெரியும்ல, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்க அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சூப்பர். அப்ப சரி, வீட்டுல சொல்லி கல்யாணத்துக்கு நாள் குறிக்க சொல்லிடுறேன். தாராளமா செய்யுங்க. தேங்க்யூ. தேவி, 1 செகண்ட். இங்க பாருங்க, நம்மளுடைய இந்த அக்ரிமெண்ட் நான் பணத்துக்காக, அதுலயும் பர்டிகுலரா பிரியாவுடைய அப்பாவுக்காக தான் இந்த வேலையை செய்யறேன் அப்படிங்கிற விஷயம் பிரியாவுக்கு தெரிய வேண்டாம் எக்காலகட்டத்திலையும். ஏன்னா ரொம்ப நல்ல மனசு அவங்களுக்கு.
அவங்களுக்காக தான் இதெல்லாம் பண்றேன்னு தெரிஞ்சா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்களுக்கு தெரிய வேண்டாம். வெல், நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஃபியூச்சர்ல அவங்களுக்கு தெரிய வந்ததுன்னா அப்புறம் நீங்க தான் எல்லாம் பார்த்துக்கணும். ஓகே, அதை நான் பாத்துக்கிறேன். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, அப்ப நான் கிளம்புறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க கூப்பிட்டு தானே உங்க நம்பர்? ஆமா. ஃபர்தரா எதுவா இருந்தாலும் ஃபோன்ல சொல்றேன். ஓகே, பை. ஓகே தேவி, என்ன? தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். இன்னொன்னு வைக்க போதும். அம்மா மகதி, அப்பாக்கு டவல் கொண்டு வந்து கொடுமா. அம்மா பசிக்குதுமா. வரேன்டா. நீ சாப்பிட்டியா? அப்புறம் பார்க்கலாம். என்னடா கேக்குற? ஒண்ணு இல்லப்பா. அவ என்னமோ கேக்குற, நீ அப்புறங்கிற, கேட்டா ஒண்ணு இல்லைங்கிற. எனக்கு தெரியாம நீங்க ரெண்டு பேரும் அப்படி என்ன ரகசியம் பேசுறீங்க? உங்களுக்கு தெரியாம ஒண்ணும் இல்ல. அவ ஏதோ கேட்டா, நான் ஏதோ சொன்னேன். உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம்? அதான் என்னன்னு கேக்குறேன்ல. அப்படி என்கிட்ட சொல்லக்கூடாத விஷயம் என்னடா? சொன்னா என்ன செய்ய போறீங்க? நாளைக்கு பாரதி அக்காவுக்கு பர்த்டே. கிஃப்ட் வாங்கணும்னு சொன்னா, அதான் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னேன். இப்ப தெரிஞ்சு என்னதான் பண்ண போறீங்க? அக்கா நான் வீட்டில் கொண்டாடாத முதல் பர்த்டே. நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. என்ன செய்யறது? போய் பார்க்க முடியாத தூரத்துல அக்கா இருக்கிறாங்க. இவளுக்கு எப்படி சொல்றதுன்னு தான் புரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். பகதிங்க வாமா, வா. உட்கார். மகதி, பாசங்கிறது உண்மையதான் இருக்கலாம்மா. பாரதி மேல நீயோ நானோ பாசம் வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லம்மா. ஆனா பரிசு கொடுக்கறதோ போய் பார்க்கறதோ இன்னைக்கு நிலைமையில முடியாதும்மா. பாரதி இப்ப முன்ன மாதிரியா இருக்கா? அவ இப்ப பெரிய வீட்டு மருமக. புது சொத்து வந்த வேகம் வேற. கண்ணு, அவ மொத்தமா மாறிட்டாள செல்லும். அவ இப்ப இருக்கிற நிலைமையில அவ ரேஞ்சுக்கு காஸ்ட்லியான காரு, புது வீடு, இந்த மாதிரி கிஃப்ட தாண்டா அவ மதிப்பா. நீ மிஞ்சி போனா அவளுக்கு என்ன வாங்கி கொடுத்துட போற? ஹேர் கிளிப் வாங்கி தருவியா? அட, கொஞ்சம் காசை போட்டு வேணா ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்கலாம். ஆனா அத பாரதி மதிக்கணுமேமா.
நான் நினைச்சா ஒரு வாட்ச் கடையே வைப்பேன்னு சொல்லி அந்த கிஃப்டை திருப்பி கொடுத்துட்டா நீ என்னமா பண்ணுவ? அக்கா இவ வாங்கி கொடுத்தா வாங்கிப்பான்னு சொல்றா. வைத்தியக்காரி, உங்க அம்மாவை கேட்டு பாரு, பாரதி எங்களை எப்படி அவமானப்படுத்தி அனுப்பிச்சான்னு. அன்னைக்கு நாங்க புலம்புறத நீ தானே கேட்டுக்கிட்டு இருந்த. இப்பெல்லாம் பாரதிக்கு பாச அன்பு எதுவுமே தேவையில்லம்மா. பணம் 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 இருந்தா போதும், அது ஒண்ணு இருந்தா போதும், அதை வச்சு எதை வேணாலும் வாங்கிக்குவா. நாமளே அவ கண்ணுக்கு தெரிய மாட்டேன்டி. இந்த லட்சணத்துல நாம வாங்கி கொடுத்த பரிசு தான் அவளுக்கு தெரிய போகுதாக்க. மறுபடியும் அதே தான் சொல்றா. பாரதி அக்காவுக்கு இவனா ரொம்ப பிடிக்குமா, இவ வாங்கி கொடுத்தா வாங்கிப்பாலாம். எத்தனை தடவை சொல்றது? அவதான் வீட்டு வாசல யாரும் மிதிக்க வேண்டாம்னு சொல்லிட்டால. நீயே நம்ம குடும்பத்துல தானே இருக்கிற. அவ சொல்ல மீறி போனோம்னா மூக்குடைச்சுதான் நம்ம திரும்ப வேண்டியதா இருக்கும். கிஃப்டா கிஃப்ட் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க அக்காவுக்கு பிடிச்சதை செஞ்சு தெருவில் இருக்கிற ஒரு நாய்க்கு தூக்கி போடு. அதாவது நன்றியோட இருக்கும். இதுக்கு மேல யாரும் அவளை பத்தி பேசக்கூடாது. அவங்க வேலையை பாருங்க. பிறந்த நாள் மண்ணாங்கட்டில அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. இதுக்குதான் அப்பா முன்னாடி இதை பத்தி பேச வேணாம்னு நினைச்சேன். அக்காவை நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் தான். ஆனா உனக்கு எனக்கு மட்டும்தான் புரியும் மகதி. நீ கவலைப்படாத மகதி. அக்காக்கு எப்படி விஷ் பண்றதுன்னு நான் யோசிக்கிறேன். ஆஃபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு அக்கா சொல்லியிருக்காங்க இல்லையா? ஃபோன் பண்ணி பேசினதா உண்டு, இல்லைன்னா அதுவும் முடியாது. ஹே, போன்ல பேச மட்டும் தான் முடியுமா என்ன? SMS கூட பண்ணலாம்ல. அக்கா உனக்கு ஒரு போன் வாங்கி கொடுத்தாங்கல்ல, நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ எல்லாத்தையும் SMS மூலியமா செல்ல அனுப்பு. ஒன்னு இல்ல 100 SMS கூட அனுப்பலாம். அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவா. ஹே, இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? போன் எடுத்து டைப் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதுதானே? ஆடிட்டர் சார், சார் புரியுது, எனக்கு உங்கள் மன கஷ்டம் புரியுது சார். அவள் உங்களை ஆஃபீஸுக்கு வர இஷ்டாலேன்ற வருத்தம் உங்களுக்கு இருக்குதுன்னு தெரியுது. வருத்தப்படாதீங்க சார். அவளை எந்த மாதிரி எப்படி மாட்டி விட்டு பழி வாங்கணும்னு எனக்கு தெரியும் சார். நோ 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 சான்ஸே இல்லை. பழைய கணக்கெல்லாம் அவளால் ஒன்றும் பண்ண முடியாது இனிமே. அதான் அவள் பார்த்துட்டு இருந்த அக்கௌண்ட்ஸ்லாம் பிடிங்கி உள்ளே வச்சிட்டான்ல. இனிமேல் அவளுக்கு புதுசாக சிக்கலை ஏற்படுத்தி பிரச்சனைகளை ஏற்படுத்தி உண்டு இல்லைன்னு ஆக்கிறது தான் என் வேலை. சின்ன பின்னமாக அவ போகிற பாருங்க. அவள் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஆடிட்டர் சார், உண்மையை சொல்லணுன்னா நீங்களே அவளை சும்மா விடுன்னு சொன்னால் கூட நான் அவளை சும்மா விடுறதா இல்லை.
யாரை நீங்க சும்மா விடுறதா இல்ல? என்னடி பேசுறதா அங்க நின்று ஃபுல்லா ஒட்டு கேட்டு வரியா? இல்ல கடைசியா ஏதோ ஒரு வரி பேசுனீங்களா, அதான் விழுந்துச்சு. அதான் இந்த மாதிரி கடைசியில ஒரு வரி அரை வரியை கேட்டுட்டு எனக்கு கேள்வி கேட்கணும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஐயே போதும். டிஃபன் சாப்பிட வரீங்களா இல்லையா? பசிக்கும் போது வரேன் போ. என்னங்க நீங்க, உங்களுக்கு எப்ப பசிச்சு நீங்க எப்ப வந்து டிஃபன் சாப்பிட்டு நான் எப்ப தூங்க போறது? போடு. எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. இந்த வீட்ல எனக்குன்னு ஒரு மரியாதையே இல்லாம போச்சு. சாரி சார், என் ஒய்ஃப் சாப்பிட சொல்லி ஒரே பிரச்சனை. நான் அப்புறமா ஃபோன் பண்றேன் உங்களுக்கு. என்ன சித்தப்பா சித்தி பாட்டுக்கு புலம்பிட்டு போறாங்க? உனக்கு எனக்கு நம்ம சொத்தை தக்க வச்சுக்கணுமே, கம்பெனியை மேல மேல முன்னேற்றணுமேன்ற கவலை. அவளுக்கு எப்ப பாரு சோத்தை பத்தி தான் கவலை. அந்த முட்டாளை பத்தி பேசி ஏன் டயத்தை வேஸ்ட் பண்றேன்? இப்போ நீ என்ன விஷயமா என்ன பார்க்க வந்த? வேற எதை பத்தி? என் கல்யாணத்தை பத்தி தான். ஆள் கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சே இல்ல, அவர் என்ன கண்டுபிடிச்சாரு. அவன் உன்னை கண்டுபிடிச்சானா? புரியுத மாதிரி சொல்லு. ஒண்ணும் இல்ல சித்தப்பா, பேர் மதன். 3 வருஷமா என்ன லவ் பண்ணிட்டு இருக்காரா? எனக்கு தான் தெரியாது. இப்போ திடீர்னு வந்து என்கிட்ட சொன்னாரு. சரி, எப்படியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆயி போச்சு. தெரியாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறத விட தெரிஞ்சவர் பண்ணிக்கலாம்ல, அதான். பையன் பேர் என்ன சொன்ன? மதன் மதன் மதன். எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க? 3 வருஷம். அப்படியா? பையனுடைய பூர்வீகம், அப்புறம் அவங்க அப்பா அம்மாலாம் என்ன பண்றாங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியுமா? அது சென்னை தான் சித்தப்பா, சென்னை தான். அவங்க அப்பா அம்மா அவங்க இங்க இது. ஸ்டாப் தெய்வமா, ஏன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ற? இங்க பாரு, பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்னு சொல்லுவாங்க. அதையும் பொருத்தமானவங்க கிட்ட சொல்லணும். நீ எங்க அண்ணன் கிட்ட போயிட்டு உன்னை மதன் லவ் பண்றாரு இல்ல மன்மதனே லவ் பண்றாரு சொன்னா கூட எங்க அண்ணன் பாவம் ஏமாளி வெகுளி நம்பிடுவார். உன்னை என்கிட்ட அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. காலம் ஃபுல்லா ஃப்ராடுங்க கூடயே வாழ்க்கையை நடத்துறவன் நானு. அதனால இந்த பொய் சொல்றதெல்லாம் நிறுத்திட்டு உண்மையை சொல்லு. ஏன் சித்தப்பா, நான் லவ் பண்ண கூடாதா? பை ஆல் மீன்ஸ் தாராளமா பண்ணலாம். ஆனா நீ அந்த மாதிரி டைப் இல்லைன்னு எனக்கு தெரியுமே. சாரி, பொய் சொல்லலாம்னு நினைச்சேன், முடியல. ஏன் தெரியுமா? நான் யாரு? உன் சித்தப்பா தானே. அதை விட உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட், உன்னுடைய பெரிய வெல்விஷர். உங்கள் அப்பா மாதிரியே நான் ஒன்றும் சுயநலவாதி கிடையாது. உனக்கு ஏதாவது பிரச்சனை நான் தானே உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். இன்ஃபேக்ட் இதில் கூட உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் தான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறேன். என்கிட்ட போய் சொல்கிறியே. சரி, ஓகே ஓகே ஓகே, சாரி கேட்டேன்ல, விட்டுருங்க. ஓகே 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 ஓகே. உனக்கு விருப்பம் இருந்தா, உனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தா அவனை பற்றின டீட்டெயில்ஸ் என்கிட்ட சொல்லு. உன் விருப்பத்துக்கு நான் இன்னைக்கு கொடுக்குறேன்னு இருக்கேன். சித்தப்பா, எப்போ உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லாமல் பண்ணியிருக்கேன் சொல்லுங்க? நான் ஒரு ஆளு தேட போய் அவனா என் வலையில வந்து விழுந்துட்டான். தட்ஸ் ஆல். எப்படி தெரியுமா? அது வந்து சித்தப்பா, இந்த பிரியாவோட அப்பா ஒரு ப்ரொடியூசர், அவங்க எடுத்த படம் நின்று போச்சு, அவங்க ரொம்ப அப்செட்டா இருக்காங்கன்னு சொன்னேன்ல. அந்த படத்தோட டைரக்டர் இந்த மதன் தான். இது அவரோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் போல இருக்கு. இதை எப்படியாவது அவர் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அவருக்கு லைஃபே இல்லைன்னு அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருந்தாரு. பணம் இருந்தாதான் இந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியும். அன்னைக்கு பிரியா கிட்ட நான் ஏன் விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இந்த மனுஷனும் அங்க இருந்தாரு. அப்போ எந்த கருத்துமே சொல்லல. திடீர்னு இன்னைக்கு ஃபோன் பண்ணி இத பத்தி அவரே பேசுறாரு. நீ பண்ண முட்டாள்தனத்திலயும் ஒரு அட்வான்டேஜ் இருந்திருக்குல்ல. என்னன்னு சொன்னா? பணம் தந்தா அவனே என் ஹஸ்பண்டா நடிக்கிறேன்னு சொல்லிட்டான். அவன் எந்த பிளானோட இதுக்குள்ள வரான்னு தெரிஞ்சுக்கிட்டியா? என்ன பிளான்? ஏமா, நீ ஒரு பிளானோட தானே அவனை புருஷனா நடிக்க சொல்ற. அவன் உனக்கு புருஷனா நடிக்க ஒத்துக்கிட்டு வரான்னா அவன் ஏதோ ஒரு பிளானோட உள்ள வரான் தானே அர்த்தம்.